ஒரு கஷ்டம் நஷ்டம்னா என்ன உதவிகள் கேட்டாலும் செய்வேன். எது எப்போ கேட்டாலும் உதவி பண்ணுவோம், இல்லைங்கிற வார்த்தை அவருக்கு வராது. டாக்டர் அப்புறம் அரசியல் இறங்கிட்டாங்க எல்லாம் இல்லை. ஆனால் அன்னைக்கு ஸ்கூலில் எங்களிடம் எப்படி பழகினாப்போ சேம் இன்னைக்கே அதே அந்த வயசுலேருந்தே வந்து உதவி செய்கிறதுல அவர் ரொம்ப அதிகமாக ஈடுபடுவார். ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இங்கே ஒர்க் பண்ணல. நாங்கள் ஆஸ் எ ஃபேமிலி மெம்பராக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். புரியாத புதிரில்ல நீ பாமச்சி இனிமேல பயமில்ல. வந்தாளே நம் கண்ணை திறக்க, தந்தாளே சிறகுகள் பறக்க. முதல் முறை இன்று முதல் முறை பாடம் திக்குதே. நாங்கள் வந்து சோசியலாக எதை சாதிக்கணும்னு நினச்சோம். எங்கள் தாத்தாவுக்கு பிறகு ஒரு சின்ன கேப் வந்தது, எங்களுக்கு மனசில் மனதில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதை வந்து தம்பி சரியானா அதை ஃபுல் பண்ணிட்டேன். அவர் அரசியல்னு இல்லை, அவர் வந்து பிகினிங்லேருந்தே அவருக்கு ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி வந்து ரொம்ப இருக்குது. அவர்கிட்ட இருக்கிற அந்த நல்ல குணத்தை வந்து நம்ம எக்ஸ்பேண்டாக பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு அரசியலில் வந்துன்னா இன்னும் மக்களுக்கு வந்து நல்லபடியாக நிறைய செய்யலாம். எங்கேயா ஒரு இடத்துக்கு காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் டக்குன்னு அவர் நிப்பாட்டிட்டு அவங்களுக்கு இவர் யாருன்னே தெரியாதா, ஆனால் இவர் உதவி செஞ்சுட்டு போவார். அந்த மாதிரி குணம். அது சில பேர் இப்போ தவறாக பேசுகிறாங்க, அது அவங்களுக்கு அவரோட பழக்கம் தெரியாது. இறக்க குணம் தான் அவருக்கு. ஜாதி மனப்பண்பை எதுவும் பார்க்க மாட்டார். ஏழையோ பணக்காரனோ வித்தியாசம் பண்ண பார்க்கறது கிடையாது. ஒரு ஹெல்பிங் மைண்டு. இந்த ஸ்கூலுக்கு வந்தார், வந்து குழந்தைகளை பார்த்துக்கிட்டு மேம் இவங்களுக்கு வந்து ஒரு டென்டல் செக்கப் பண்ணலாமா, அத்தனை குழந்தைய கூப்பிட்டு வச்சு டென்டல் செக்கப் அத்தனை பேருக்கும் பைசா இல்லாமல் ஏன் கம்ப்யூட்டர் ஜெராக்ஸ் மிஷின் வைக்கலையா அப்படின்னு உடனே கையோடு வாங்கி போட்டார். ஸ்பீக்கர் செட்டு, மைக் செட்டு, ஆம்பிள் எல்லாமே வந்து வண்டியில் இறங்குது. என்ன ப்ராப்ளம், குழந்தைகளுக்காக நான் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆசை, நான் என்ன கோல் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், என்னோட ஃபேமிலியில் என்ன இஷ்யூஸ் இருக்குன்றது ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும் இருக்குது. இவ்வளோ பிஸிலையும் அந்த லெட்டரை படித்து எப்போ டைம் இருக்கோ ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு பேசுவாங்க. சார் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம மக்களுக்காக நிறைய சர்வீஸ் பண்ணணும், யார் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்காக நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணி அவங்களுக்காக நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு தான் இந்த பொலிட்டிக்ஸ்குள்ளே வந்தது. இப்போ யாருக்காவது ஏதோ ஒரு பிரச்சனை அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இறங்கி பண்ணுவாங்க, யோசிக்காமல் பண்ணுவாங்க. ஒரு பயஸ் இருக்காது, ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. எங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை பிரபு முதல்ல வந்து நிற்பான். பைக் எடுத்துகிட்டு முதல்ல வந்து நிற்கிறது தான் வந்தான். பைக்கோட ஸ்டைல், பைக்கோட ஓட்டுற ஸ்டைல் அண்ட் எவ்ரி திங் எல்லாருமே உண்மையாக சொன்னால் ஜூனியர்ஸ்லேருந்து கிரேஸ். நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம எமோஷன்ஸ் காமிச்சாலுமே சில பேர் புரியவே புரியாது நம்ம என்ன சொல்ல வரோம். நான் சொல்லாமலே எங்கள் அண்ணனுக்கு புரியும் வாட் ஐம் கோயிங் த்ரூ. ஒரு ரூமில் 10 பேர் உட்காந்துருக்கோம்னா அந்த 10 பேரும் வந்து என்ன மூடில் இருக்காங்கன்னு ஓரளவுக்கு ஹீ கேன் அசஸ். ஸோ அது வந்து ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அ லீடர். காரைக்குடிக்கு பிரபு சார் வந்து ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லுவாங்க. முக்கியமான ஒரு நபர் என் கூட இணைஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ராஜு பூபதி சார். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அவருக்கு பிடிச்ச சில விஷயங்களை நீங்கள் அழகான ஒரு பாதையை நோக்கி கொடுத்துருக்கீங்க. அதை எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு அரசியல் ரீதியாகவும் களம் இறங்கியிருக்காரு உங்களோட மகன். நாங்கள் வந்து சோசியலாக எதை சாதிக்கணும்னு நினச்சோம். எங்கள் தாத்தாவுக்கு பிறகு ஒரு சின்ன கேப் வந்தது. அந்த கேப்பு வந்து எங்களுடைய அண்ணனும் நிறைய அதை ஃபுல்ஃபில் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம்னு ஒரு எங்களுக்கு மனசில் மனதில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதை வந்து தம்பி சரியான அதை ஃபுல் பண்ணிட்டேன். எப்படின்னா எங்களுக்கு வந்து அரசியல் புதுசு கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா தாத்தா காலத்துலேருந்தே அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அதுக்கு பிறகு அண்ணன், அதுக்கு பிறகு நம்ம பிள்ளை. எங்கள் குடும்பத்தில் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி. அவன் தான் தம்பி வந்து பிரபு வந்து மூத்த மகன், ஃபஸ்ட்டு சைல்டு. நான் வந்து படித்த உடனே வெளிநாட்டுக்கு போயிட்டேன். என்னுடைய ஃபஸ்ட் ஜாப்பே உங்கள் மாதிரி ஒரு மீடியா கம்பெனி, வேர்ல்டு லார்ஜஸ்ட் மீடியா கம்பெனி கால் ராய்ட்டர்ஸ். ஐ வாஸ் டெக்னாலஜி டைரக்டர் ஃபார் மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ அந்த அளவுக்கு பெரிய பொசிஷனில் இருந்தாலும் நம்ம ஊருக்கு பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம், நம்மளால் முடியலை. இந்த ஊரில் சொல்லுவாங்க புலிவாலை பிடிச்ச கதையான்னு. அங்கே போய் எல்லாம் காலேஜ் முடித்தவொன்னே அங்கே போய் நம்ம நல்ல ப்ரொஃபஷனில் பெரிய லெவலில் வந்தாச்சு. அதுக்கு பிறகு பிஸ்னஸும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். 2 நாட்டில் எனக்கு பிஸ்னஸ் இருக்குது. அந்த அளவுக்கு பண்ண பிறகு இப்போ என்னென்னா இங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா எல்லாமே அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சுங்கிறது. இப்போ நம்ம பிள்ளையும் இங்கே வந்துட்டாருன்னா அப்புறம் எப்படி நமக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் ஒன்று இருக்குங்கிறது போக நம்ம சமுதாயத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடும். அதுக்கு வந்து அவர் சரியான ஆளுங்கிறதும் என்ன நான் உணர்ந்தேன். உங்கள் மகன் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க உமா மேம். எங்கள் வீட்டோட மூத்த பிள்ளை அவர் வந்து
அவர் அரசியல்னு இல்லை, அவர் வந்து பிகினிங்லேருந்தே அவருக்கு ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி வந்து ரொம்ப இருக்குது. எங்களுக்கு தெரியாமே நிறைய செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் யாரோ வெளியில் வந்து சொல்லும்போது தான் எங்களுக்கு தெரிய வரும், ஓ அவர் அவ்வளோ செஞ்சுருக்காரு இவ்வளோ செஞ்சுருக்காரு அப்படி. அவர்கிட்ட இருக்கிற அந்த நல்ல குணத்தை வந்து நம்ம எக்ஸ்பேண்டாக பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு அரசியலில் வந்தோம்னா இன்னும் மக்களுக்கு வந்து நல்லபடியாக நிறைய செய்யலாம். இப்போ தனி மனுஷனாக நம்ம தனியாக நம்ம இருந்துட்டு பண்ணுறதை விட ஒரு அரசியல்னு வந்துட்டால் நமக்கு நிறையா இது சலுகைகள் வரும், அதை வந்து மக்களுக்கு பண்ணலாம். அந்த குணம் வந்து அவர்கிட்ட இருக்குது. அதில் வந்து ஒரு விஷயம் நெகட்டிவ் எல்லா பீப்புள்கிட்ட இருக்கும். நார்மலாக இப்போ என்கிட்ட இருக்கும், உங்கள்கிட்ட இருக்கும், எல்லா பெர்ஃபெக்டாக ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. அதில் அதிகபட்சம் பெர்ஃபெக்ஷன் பிரபுகிட்ட இருக்குது. காலையிலேருந்து நிறைய பேர்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பிரபு சார் பற்றி. பட் முக்கியமான நபரே இவர் தான், அதாவது த ரியல் மாற்றான் பிரதர்ஸ்ன்னு சொல்லலாம். நான் ஏன் சொல்கிறேன், சாரோட முகத்தை வச்சு நேரத்துக்கு பார்க்குறவங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ எஸ் சார், நம்ம பிரபு சாரோட பிரதர் தான் டாக்டர் சேது அவர்கள். எப்படி இருக்கு இன்னைக்கு உங்கள் பிரதரை பார்க்குறதுக்கு? இந்த பொசிஷனுக்கு வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு விஷயம் இருந்துச்சு அண்ணனுக்கு. ஸோ அப்பப்போ சில விஷயங்கள் பேசுகிறப்ப டிஸ்கஸ் பண்ணுறப்போ இது ஆல்வேஸ் இது ஒரு பிளானாக இருந்தது. நான் இறங்குறேன் அப்படின்னும் பொழுது என்ன உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்தது? சடனாக வந்து முடிவெடுத்தது வந்து ஸோ அப்போ கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அடுத்து இப்போ ஏன்னா இப்போ தான் கிளினிக் எவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கு, ஸோ அடுத்து அண்ணன் இல்லாமல் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருந்தது. ஓகே, அண்ணன் இல்லாதப்போ வந்து நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அண்ணனே ட்ரெயின் பண்ணாங்க பர்சனலாக. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு 6 monthsல அது ஒரு சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஆமாம், இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அண்ணன் வராத அந்த டேஸ் எல்லாம். பட் போக போக அது we have to get used to it அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ ஒரு பெட்டரான ஒரு விஷயத்துக்கு அண்ணன் போகிறப்போ நம்ம சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணோம். ஸோ எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டோம் நாங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே. அண்ணன் தம்பி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே வந்து என்னதான் இருந்தாலும் அந்த குட்டி குட்டி சண்டைகள் வீட்டுக்குள்ளே நடக்கிற சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஆக்சுவலாக எனக்கும் அண்ணனுக்கும் ஒரு 5 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு அந்த மாதிரி மேஜராக சண்டைகள் வந்ததில்லை. ஏன்னா அண்ணன் பொசிஷன் ஒரு அப்பா பொசிஷன் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ இப்போ 2 வருஷம் கேப் இல்லை 1 year கேப் அந்த மாதிரினா அதிகமாக மேபி சண்டை வந்திருக்கலாம். ஸோ ஒரு 5 years கேப்புங்கிறப்போ நிறைய அவர்கிட்ட இருந்து ஆல்மோஸ்ட் வந்து இங்கே நான் ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயங்களில் மோர் தென் 95% எங்கள் அண்ணன்ட்ட இருந்து பண்ணலாம். காலேஜில் பண்ண விஷயங்களோட வந்து அண்ணன்ட்ட இருந்து லேர்ன் பண்ணதான் அதிகம். அது யார் கேட்டாலும் சொல்லுவேன். அதாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறப்ப அதுதான். நிறைய பேர் இப்போ ரீயூனியன்லாம் மீட் பண்ணுறப்ப ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இவ்வளோலாம் மாறுவேன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அது எல்லாமே அண்ணனால. ஓகே, தெரியுது. அது நீங்கள் பேசும்போது ஐ குட் சென்ஸ் இட். ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு இடம் அது அண்ணன். ஸோ அது இப்போ இங்கே இல்லை, வெளியில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தில் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ எந்த விதத்துலையும் வந்து இது கீழே போயிடுற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது நாங்கள் ஒரு டிஸ்கஷன். ஓகே ஓகே, மக்களுக்காக இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம், இன்டு another the zone. அண்ட் அதுவும் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ எப்படி இருக்கு உங்கள் பிரதரை அந்த தருணத்தில் பார்க்குறது? வெரி ப்ரவுட். ஐ திங்க் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு த டைட்டில் தட் ஹீ டிசர்வ்ஸ். ஐ திங்க் ஹீஸ் எக்ஸாக்ட்லி வேர் ஹீ சப்போஸ் டு பி நவ். அண்ட் இப்போ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மாதிரி இருந்தால் யூனோ இல் மேக் ஷுர் தட் ஓகே நம்ம பேசலாம் கேட்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாரா? கண்டிப்பாக இறங்கி பண்ணுவாங்க, யோசிக்காமல் பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு அண்ணன்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஒரு பயஸ் இருக்காது, ஜட்ஜ்மெண்ட் இருக்காது, என்ன வேணாலும் ஓப்பனாக சொல்லலாம். ஹீ வில் கம் அண்ட் ஹெல்ப். ஐ கேன் ஆல்வேஸ் அவ்வளோ அவள் சொன்ன மாதிரி அக்காவுக்கு 12 years ஏஜ் கேப்னா எனக்கு மோர் தென் 15 years ஏஜ் கேப், ஜென்ரேஷனல் கேப் ஆக்சுவலி. பட் ஆனாலும் ஐ நோ டுமாரோ even if whatever I do ஃபோன் பண்ணால் பிரபு நீ இருப்பாங்க, அந்த நம்பிக்கை இருக்குது. அண்ட் எப்பவும் வெரி வெரி ட்ரஸ்ட்வர்தி. பொலிட்டிக்கலாக ஒரு பர்சன் இறங்கும் பொழுது ஐ திங்க் த லீடர்ஷிப் குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் நாட் ஈஸி. ஸோ அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கான ஒரு விஷயம் எங்கள் அண்ணா கிட்ட நாங்கள் இது பார்த்துருக்கோம். ஸோ வாட் வாஸ் தட் லீடர்ஷிப் குவாலிட்டி யூ நோட்டிஸ்ட் இன் யோர் பிரதர்? அண்ட் ஐ திங்க் ஹீ இஸ் வெரி எம்பத்தட்டிக் டுவர்ட்ஸ் பீப்புள். ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் பீப்புள் வெரி வெல். நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம எமோஷன்ஸ் காமிச்சாலுமே சில பேருக்கு புரியவே புரியாது நம்ம என்ன சொல்ல வரோம். நான் சொல்லாமலே எங்கள் அண்ணனுக்கு புரியும் வாட் ஐம் கோயிங் த்ரூ. ஒரு ரூமில் 10 பேர் உட்காந்துருக்கோன்னா அந்த 10 பேரும் வந்து என்ன மூடில் இருக்காங்கன்னு ஓரளவுக்கு ஹீ கேன் அசஸ். ஸோ அது வந்து ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அ லீடர் டு ஃபைண்ட் அவுட் வாட் பீப்புள் நோ வித்தவுட் ஈவன் பீப்புள் டெல்லிங் அஸ் வாட் தே நீட். ஐ திங்க் he comes forward with it with without people even trying to tell him what they need. He just knows it before they come forward with it. So
ஐ திங்க் அதுதான் வந்து பெரிய. நான் வந்து பிரபு அண்ணாவோட சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட். ஓகே. ஸோ பிரபு அண்ணாக்கு வந்து மொத்தம் 3 அப்பாவுக்கு 3 பிரதர்ஸ். அவங்களோட 3rd பிரதரோட பொண்ணு அவங்களோட ஹஸ்பண்ட் தான். சூப்பர். ஸோ எப்பவுமே எல்லாருமே சொல்கிறது என்னன்னா இஸ் வெரி சைலண்ட், வெரி காம். இப்போ ஒரு மருமகனாக உங்களை கேட்குறான். More than commenting about whether he's planned or not, when a person is very calm, he's always perfect on what he is planning. ஸோ அவங்க வந்து காமாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தே ஐ நோட்டிஸ்ட் இஸ் வெரி காம். இதில் வந்து அவங்க மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றத விட வாட் ஐ அப்சர்வ் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன்னா இஸ் வெரி காம். நான் வந்து கேஜிலேருந்து 12th வரைக்கும் ஸ்கூல் போயிட்டேன். ஓகே. சொல்ல சமீம் நாங்களாம் ஸ்கூல் இவங்கெல்லாம் 11th 12th ஜாயின் பண்ணாங்க 2 இயர்ஸ். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து சின்ன வயசுல நல்லா சேட்டை பிடிச்ச பையன்தான். லாஸ்ட் பெஞ்ச் தானே நல்ல முக்கியமான ஆள் வரும் அந்த மாதிரி. அண்ட் எவ்வளோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஏன்னா நம்ம சொல்லாத சில விஷயங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். எவ்வளோ எமோஷ்னலான பர்சன் அவர். இன்றைக்கி டாக்டர் ஆகிட்டார், அப்புறம் அரசியல் இறங்கிட்டாங்க எல்லாம் வேண்டாம். ஆனால் அன்றைக்கி ஸ்கூலில் எங்களிடம் எப்படி பழகினாப்லையோ சேம் இன்றைக்கும் அதே தான். நீங்கள் இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நிறைய விஷயம் அவர் கூட பேசியிருப்பீங்க, எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் கேட்காத கேள்வி நீங்கள் பிரபு அவர்களை பார்த்து இந்த கேள்வி ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சி இன்றைக்கி மீடியாலாம் இருக்கும் நாங்கள் கேட்குறோம்ப்பா அப்படின்னு டக்குன்னு எல்லாருமே சார் அதிரடியாக இருக்கணும் சார் உங்கள் கேள்வி என்ன இவனுக்கு பயப்படுங்க கோத்து விட்டானுங்க அந்த மாதிரி அவர் இருக்கணும் சார் கேள்விகள். அரசியலுங்கிற ஒரு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவருடைய ப்ரொபோசல் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது எப்படி தோணுச்சு, எப்படி அச்சீவ் பண்ணான்னு தெரியல. இந்த கேள்வி அவர்கிட்ட நான் கேட்கணும். நான் சுயேட்சையாக நிற்பான்னு நினச்சேன் எம்எல்ஏவா. அடுத்து இப்போது டிவிக்குங்கிறனால மோஸ்ட்லி எல்லாரையும் கவர் பண்ணிட்டான். கண்டிப்பாக அவனுக்கு நல்ல சப்போர்ட், அவருக்கு நல்ல சப்போர்ட் இருக்கு. ஓகே ஃபைன். அண்ட் அப்பத்துலேருந்தே அவர் அதே தானா பிரபு அவர்கள் பொறுத்த வரைக்கும் அதே தான். அந்த சைலன்ஸ், அந்த எப்பவுமே ஒரு ஆல்வேஸ் வைலண்ட் ரக்கடுதா அப்படின்றீங்களா? சைலண்டாலாம் இருந்தா இவ்வளோ சைலண்ட்லாம் இல்லை. ஒரு டிசிஷன் எடுத்துட்டானா அதை பண்ணிடுவோம். இல்லை பண்ணுறான்னு முடிவு பண்ணிட்டாருன்னா 100% டெடிகேஷன் கொடுப்பாரு, 100% ஹார்ட் ஒர்க் கொடுப்பாரு. எல்லாருமே நம்ம மீட் பண்ணோம். அதை தொடர்ந்து வந்து அவரோட பேட்ச்மேட், அதாவது காலேஜ் அப்படின்னும் பொழுது நிறைய மறக்க முடியாத மெமரிஸ் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் வந்து பிரபு பண்ண சம்பவங்கள் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் இருக்கும்ல. ஸோ எங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நிற்பார். ஓகே. எங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குரல் கொடுப்பாரு. ஸோ அரசியலில் வரணும்னு அவருக்கு அப்போவே ஆசை இருந்தது. கண்டிப்பாக இருந்தது. அவர் அப்போவே வந்து சொல்லுவார். பட் அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா வந்துட்டு டென்டிஸ்ட்ரியில் வந்து சக்ஸஸ் ஆகும். பட் நாங்கள் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா அட் தி ஏஜ் ஆஃப் 50 to 55 தான் அவர் வந்து பாலிடிக்ஸில் வருவார்னு நினச்சோம். பட் பீயிங் அவர் இந்த யங் ஏஜ்லேயே வந்து எங்கள் ஃபீல்டில் வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ நாங்களாம் வந்து என்னென்னா எங்களை நாங்கள் சொல்லணும், அறிமுகப்படுத்தணும் அப்படின்னாலே நாங்கள் பிரபுவோட பேட்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எங்களை வந்து அறிமுகப்படுத்திக்கிறோம். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அவர் வந்து அதை ரெகுலராக கரெக்டாக பண்ணுவார். மற்ற அரசியல்வாதிங்க என்ன செய்வாங்க நான் பார்த்துருக்கேன். நான் யாரையும் வந்து நேம் பண்ணி சொல்லலை. என்ன செய்வாங்க அப்படின்னா எலெக்ஷன் டைமில் அவங்கள பார்க்கலாம், அதுக்கப்புறம் அவங்கள நம்ம பார்க்கவே முடியாது. பட் நிச்சயமாக பிரபு சார் வந்து அப்படி இருக்க மாட்டேன். ஏன்னா அவர் கன்சிஸ்டன்சி வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவார். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை போய் சந்திப்பார். இப்போ அவரை பிரபுவை பொறுத்தளவு இருமதியில் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அவர் செல்லப்பிள்ளை. இருமதிக்கு செல்லப்பிள்ளை. எந்த வீட்டில் போனாலும் அவர் ஸ்பெஷல். அந்த மாதிரி ரொம்ப அந்த வயசுலேருந்தே வந்து உதவி செய்கிறதுல அவர் ரொம்ப அதிகமாக ஈடுபடுவார். அப்புறம் இந்த நம்ம இங்கே மீன் பிடிப்போம், இங்கே அவங்க வீடு முன்னாடி கிரிக்கெட் விளாடுவோம். ஓகே. அப்புறம் ஒரு மரம் விட மாட்டோம், தேன்கூடு, குருவி, இதுதான் சின்ன பிள்ளைல அவரோட இது. வணக்கம் சங்கர் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். ஸோ அதாவது இன்னும் திருவிழாவில் வந்து அந்த பூவெல்லாம் கூட காயில போல இருக்கு, அதுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ திருவிழாலாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? நல்லா அருமையாக சிறப்பாக முடிஞ்சுச்சு. பிரபு சார் வந்தாரா? கண்டிப்பாக அவர் 3 நாள் இங்கே கலந்துக்கிட்டார். ஆனால் ஒரு அழகான நட்பு உங்களுக்கும் சரி, பிரபு சாருக்கும் சரி, ராஜா சார் எல்லாருமே வந்து இந்த கிராமத்திலே வந்து இந்த என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு ஓடிட்டு இருந்த காலம்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் இருந்திருக்கும். இங்கே தான் நாங்கள் அதிகமாக விளையாடுறது, கம்மாயில் மீன் பிடிச்சி சாப்பிட்றது, நொங்கு ஜீசலில் நொங்கு வெட்டி சாப்பிட்றது, எல்லாம் ஒரு 2 மாதம் அவர் கூட தான் அதிகமாக இருப்போம். வருஷம் எப்படா அந்த நாள் வரும்னு நாங்கள் இயங்கிட்டே இருப்போம். அப்போ இருக்க இந்த பிரபு அவர்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற அவருக்கும் ஏதாவது மாற்றம் இருக்கா? உருவம் தான் மாறி இருக்கு, உள்ளம் ஒரே மாதிரி தான் அவர். சின்ன பிள்ளையில எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்காரு. பேட்ச்மேட் டாக்டர் நரேஷ் குமார் இஸ் வித் மீ. ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்க பாண்டிங் வித் பிரபு சார் பத்தி சொல்லுங்க. அவனை பத்தி நான் இப்போ அவனு சொல்ல முடியாது. டாக்டர் பிரபு பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா ஹீஸ் பர்ஃபெக்ட் ஜிம் பர்சன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்டிவ் பர்சன். ஹானஸ்ட்லி சேயிங், பைக்கோட ஸ்டைல், பைக்கோட ஓட்டுற ஸ்டைல் அண்ட் எவ்ரி திங்
எல்லாருமே உண்மையாக சொன்னால் ஜூனியர்ஸ்லேருந்து கிரேஸ் ஓ இஸ் இட் ஓகே. ஸோ இப்போ வந்து நான் அழகப்பா மாண்டசரி ஸ்கூல் தான் வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரபு சார் படித்த ஸ்கூல் இங்கே தான். அவரோட பேசிக்லேருந்து எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த ரைட் பர்சன் வித் மீ தேவகி மேம் தான் இருக்காங்க, ஹூஸ் அ பிரின்சிபல் ஆஃப் த ஸ்கூல் நவ். ஸோ வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேம், வாங்க எல்லோரும் வரணும். எங்கள் ஸ்கூலுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பிரபு டாக்டரை பற்றி கேட்க வந்திருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து இங்கே தான் அழகப்பாவில் தான் அடிப்படை கல்வியும் ஹையர் செகண்டரி ஸ்கூலும் எல்லாமே அழகப்பாவில் தான் முடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என் சன்னு இவங்க 2 பேரும் டியரஸ்ட் ஃப்ரெண்டு அப்படி இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது மேம். ஏன்னா இன்னைக்கு அவருக்கான ஒரு இடத்த அவர் அடைஞ்சிருக்காரு. ஒரு டாக்டர்லேருந்து இப்போ பொலிட்டீஷியனாக களம் இறங்கியிருக்காரு. அதாவது ஏழையோ பணக்காரனோ வித்தியாசமெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஒரு ஹெல்பிங் மைண்டு, சரியான ஹெல்பிங் மைண்டு. இந்த ஸ்கூலுக்கு வந்தார், வந்து குழந்தைகளை பார்த்துக்கிட்டு மேம் இவங்களுக்கு வந்து ஒரு டென்டல் செக்கப் பண்ணலாமா, ஓகே பிரபு பண்ணுங்க அப்படின்னா அத்தனை குழந்தைய கூப்பிட்டு வச்சு முன்னாடி உட்காந்துட்டு டென்டல் செக்கப் அத்தனை பேருக்கும் பைசா இல்லாமல் பண்ணுவார். அந்த ஸ்பீக்கரை கரகரன்னு இழுத்துச்சு, ஏன் மேம் இப்படி இழுக்குது அப்படின்னா அது பழசு பிரபு அப்படின்னு. ஸ்பீக்கர் செட்டு, மைக் செட்டு, ஆம்பிள் எல்லாமே வந்து வண்டியில் இறங்குது. என்ன பிரபு அப்படின்னு, அம்மா உங்கள் மைக்கு தான் சரியில்லைல்ல, குழந்தைகளுக்காக நான் பண்ணுறேன். ஏன் கம்ப்யூட்டர் ஜெராக்ஸ் மிஷின் வைக்கலையா, பிரபு வெளியில் தான் போய் எடுக்கணும், ஏமா வெளியில் போய் கஷ்டப்பட்டுருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒன்று வாங்கி போடணும். உடனே ஜெராக்ஸ் மிஷின் உடனே கையோடு வாங்கி போட்டார். இல்லை நம்ம ஸ்கூலுக்கு மட்டும் கிடையாது, காரைக்குடியில் எத்தனை ஸ்கூல் இருக்கோ அத்தனை ஸ்கூலுக்கு போயிட்டு, அதாவது விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர். கிரிக்கெட்டு சரி, கராத்தே, அது இது ஸ்போர்ட்ஸில் ரொம்ப பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவங்களே சொந்த காசில் அந்த கராத்தேக்குள்ளவங்களை அத்தனை பேரையும் வர சொல்லி அங்கேயே மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் எங்கெங்கே கராத்தே லீடர்ஸ் இருக்காங்களோ அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு அத்தனை குழந்தைகளுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அத்தனை குழந்தைகளுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி அத்தனை குழந்தைங்க தங்குறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அந்த அளவுக்கு அவங்க செலவு பண்ணாங்க. எனக்கு தெரியும் அதெல்லாம். ஓகே, ஸோ பிரபு சாரோட கிளினிக் தான் நம்ம வந்திருக்கோம் இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து நிறைய டாக்டர்ஸ் பயங்கர பிஸியாக இருக்காங்க. பட் ஸ்டில் ஓகே, ஆஸ் அ டாக்டராக எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அவங்க கூட அவர் பழகியிருக்காரு அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ என் கூட நசீபா ரம்ஜான் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஸோ சாரி பிகாஸ் யுவர் பேஷண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் அவுட் சைட். பட் இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் கேப் டைமில் வந்து அவங்கள்ட்ட ஒரு சில கேள்விகள், ஜஸ்ட் 1-2 questions, ஓகே? ஸோ எந்த அளவுக்கு ஒரு டாக்டராக இங்கே வந்து அவருக்கும் டாக்டர்ஸ்குள்ள அந்த பாண்டிங் எப்படி இருக்கும்? சாரை பொறுத்த வரைக்கும் சாரை டாக்டரை நாங்கள் யாருமே பார்க்கல, எங்களோட ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதை விட ரொம்ப முக்கியம்னா ரொம்ப நல்ல ஒரு பெரிய வெல்விஷர். எங்களை மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலிக்கு, இந்த கிளினிக்கில் இருக்க எல்லாரோட ஒரு பெஸ்ட் வெல்விஷர்னால் அது பிரபு சார் தான். ஓகே, அது மட்டும் இல்லை, இங்கே இருக்க யாருமே ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இங்கே ஒர்க் பண்ணல. நாங்கள் ஆஸ் எ ஃபேமிலி மெம்பராக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். பீங் அஸ் அ டாக்டர் தாண்டி இங்கே சம்டைம்ஸ் இஸ் ஆப்சன்ஸ் இஸ் யர். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் கிளினிக்லன்னு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன உங்கள் எல்லாருக்குமே? மொதல் விஷயம் வந்து மெயின்டெனன்ஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, பார்த்தும் போதே தெரிஞ்சிருக்கும், அந்த மெயின்டெனன்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அவருக்கு. மீட்டிங்ஸ் எல்லாம் இப்போ எப்படி அட்டென்ட் பண்ணுறாரு? எந்த அளவுக்கு உங்களோட மீட்டிங்ஸ்லாம் இருக்காரு? ஆக்சுவலாக எங்களோட மீட்டிங் எப்படின்னா மேம், இப்போ நார்மலான ஒரு இன்ஸ்டிடியூஷனில் எந்த மாதிரி மீட்டிங்ஸ் மேம் இருக்கும்? இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து ஜெனரல் மீட்டிங்ஸ், எப்படி இதை டெவலப் பண்ணணும், இந்த பில்டிங்கை அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது தான் ஒரு நார்மல் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் மீட்டிங். ஆனால் சார் கண்டக்ட் பண்ணுற மீட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான இண்டிவிஜுவல், இப்போ நான் இருக்கேன், எனக்கு என்ன ஆசை, நான் என்ன கோல் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், என்னோட ஃபேமிலியில் என்ன இஷ்யூஸ் இருக்குன்றது ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும் இருக்குது. ஸோ அந்தந்த லெட்டரை வந்து அதை இவ்வளோ பிஸிலையும் அந்த லெட்டரை படித்து எப்போ டைம் இருக்கோ ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு பேசுவாங்க. ஸோ அப்படி தான் என்கிட்ட வந்து ஒரு டைம் பேசும்போது, ரிமெம்பர் தேர் இஸ் அ மவுண்டெயின் பிஹைண்ட் யூ, அதாவது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், பின்னாடி உங்களுக்கு ஒரு மலை இருக்குன்னு நீங்கள் நம்புங்க. ஓகே, அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு நார்மல் ஒர்க் இப்போ வரைக்கும் இந்த 11 இயர்ஸில் நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்ததே இல்லை மேம். எனக்கு அந்த மாதிரி ஒன்று கொடுத்ததே இல்லை. இது என்னோடய ஹாஸ்பிட்டலில் நான் எப்படி ஒர்க் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் நான் இருப்பேன்.
அடுத்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் தைரியமாக போய் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன். கிளினிக்லேயே எடுத்துட்டிங்கன்னா நிறையா பேஷண்ட் வயசானவங்க தாத்தா பாட்டிலாம் சாருக்கு வந்து நிறைய ஃபேன் அவங்கெல்லாம் சாரையே பார்க்கணுங்கிறதே நிறையா விருப்பப்படுவாங்க. அவங்க ப்ரொசீஜருக்காக வந்தாலும் நான் தம்பி நான் 100 ரூபா தான் வச்சுருக்கேன், 200 ரூபா தான் வச்சுருக்கேன், நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண எவ்வளோ வரும் அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அதை பற்றியே சார் கேட்கவே மாட்டாங்க. அதனால ஒன்றும் இல்லை, நம்ம என்ன ப்ரொசீஜர்னாலும் பண்ணிக்கோம், பல்லு தானே எடுக்கணும் வாங்க எடுத்தோம், ரெண்ட் ஃப்ரீயாலாம் நிறையா டைம் சார் ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மைண்டில் வந்து நிறையா தாத்தா பாட்டிஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மனித வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் வருஷம் 3 வருஷமாக அந்த தாகத்துக்காக மோர் குடிச்சுக்கிட்டு. ஓ அப்படியா? ஓ இது சாரோட தான். ஓகே ஓகே, நான் நினைச்சேன் ஏதோ சைடுல அண்ணன் வந்து மோர் ஊத்தி கொடுத்துட்டு இருக்காரு போல. பிரபு சார் தான் கொடுக்க சொல்லியிருக்காரு. ஓ 3 இயர்ஸா பண்றீங்க? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்ண்ணா. சொல்லுங்க, ஏன்னா எப்படி பிரபு சார் ஸ்ட்ரிக்டா பயங்கரமா லேட்டெல்லாம் வந்து திட்டு வாங்குவீங்களா? அதெல்லாம் திட்ட மாட்டாங்க எங்களை. நான் 4.5 வருஷமாக இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு சாருக்காகத்தான் இந்த அளவுக்கு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா சாருக்காகத்தான். சார் எங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க, அதை நான் மறக்க முடியாது. கடைசி வரையும் அவர் இருக்கிற வரையும் நாங்கள் இருந்துட்டு தான் போவேன். எவ்வளவு வருஷம் செய்றீங்க? நான் 5 வருஷமா இருக்கேன். 5 வருஷமா இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். நான் தான் பழைய ஆளு. ஆனால் நல்லா என்னை பார்த்துக்கிறாங்க, எந்த விதமான குறைகளும் இல்லை எனக்கு. உங்களை தாண்டி உங்க குடும்பத்தையும் பார்த்துப்பாரா? நல்லா பார்த்துப்பாரு. ஒரு கஷ்டம் நஷ்டம்னா என்ன உதவிகள் கேட்டாலும் செய்வேன். சரி, அதனால தான் நானும் இப்போ 5 வருஷமாக அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஹாப்பியாக இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கேன். சரி, நீங்கள் அரசியல் ரீதியாக களம் இறங்கியிருக்காரு, அது எங்களுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்கது. அப்படியா? நான் வரணும், அவர் சிம்மாசனத்தில் ஏறுவாக நாங்கள் கண்டு கழிக்கணும். எங்களுக்கு எவ்வளவோ ஆசை. எல்லாரும் 62 பேர் வேலை ஆகணும், 62 பேரும் மகிழ்ச்சியோடு இருக்கோம். என்னைக்கு அவர் வருவார்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். I am Stephen, former vice principal of டி பிரிட்டோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் தேவகோட்டை. இப்போ நான் ஒர்க் பண்ண ஸ்கூலில் இவர் ஒரு தடவை நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட்ருந்தேன். பார்த்தாரு, இவ்வளோ பெரிய ஸ்கூலு, எவ்வளோ மாணவர்கள் படிக்கிறாங்க, இந்த ஸ்கூல் தான் மென்மேலும் இந்த அதாவது ரொம்ப டிசர்விங் பீப்புள்ஸ் படிக்கக்கூடிய இடம், இவங்களுக்கு என்ன வேணும்னு வாலண்டியராக கேட்டார். 3 lakhs எங்கள் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு டிஜிட்டல் போர்டு ஒன்று, ஸோ ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாரு. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த பள்ளியினுடைய மாணவர் அப்படின்னு சொன்னால் போதும், உங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டே நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறையா பிள்ளைங்க, ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் நிறையா பேர் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அது உண்மையிலே அது ஒரு பெரிய சர்வீஸு, எல்லா இடங்கள்லையும் கிடைக்காத ஒன்று. எளியவர்களுக்கு நல்லா உதவி செய்யக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் பண்ணுறது. அதனால் மென்மேலும் அவருடைய பணிகள் ஹாஸ்பிட்டல் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டினா என்ன சொல்றீங்க? ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன? அவர் வந்து ரொம்ப இறக்க குணம் அதிகம். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு காரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாராவது கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் டக்குன்னு அவர் நிப்பாட்டிட்டு அவங்களுக்கு இவர் யாருன்னே தெரியாதா, ஆனால் இவர் உதவி செஞ்சுட்டு போவார். அந்த மாதிரி குணம். அது சில பேர் இப்போ தவறாக பேசுகிறாங்க, அது அவங்களுக்கு அவரோட பழக்கம் தெரியாது. அவர் ரியல் குணமே அதுதான். ஃபஸ்ட்டு இறக்க குணம் தான். எது எப்போ கேட்டாலும் உதவி பண்ணுவார். இல்லைங்கிற வார்த்தை அவருக்கு வராது. ஜாதி மனப்பண்பை எதுவும் பார்க்க மாட்டார். எல்லாரும் ஒரே மாதிரி பழகுவார். இஸ் வெரி காமன் கம்போஸ்ட். ஒவ்வொரு விஷயங்களையும் மேனேஜ் பண்ணுற ஸ்கில், என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னாலும் பேசி சரி பண்ணுற அந்த டேலண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெடிக்கல் சப்போர்ட்னு சொல்லுவோம். அதை நம்ம சம்மந்தப்பட்டது தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் அவர் ஃபாலோ பண்ணி அந்த டாக்டர்கிட்ட பேசி நமக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து அது மாதிரி நிறைய ஹெல்ப் நம்ம ரிலேஷன்ஷிப் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அந்த குவாலிட்டி எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி. உண்மையாக சொல்லணும்னா ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி. ஃப்ராங்காக சொல்லணும், எங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை பிரபு முதல்ல வந்து நிற்பான். பைக் எடுத்துகிட்டு முதல்ல வந்து நிற்கிறது அவன் தான். ஒரு பர்சன்ட்டை ஒரு டாக்டராக அந்த கிளினிக்கை மட்டும் சார்ந்து இல்லாமல் சொசைட்டியும் சார்ந்துருக்குறாங்கன்ற போது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு உள்ளே. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம். பேஷண்ட் பார்க்குறத பார்த்தே இப்போ நாங்களும் ப்ரொசீஜர் பண்ணும்போது எங்கள்கிட்டையும் பேஷண்ட் வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்லாம் சொல்லும்போது அது ஒரு சந்தோஷம் இருக்கும். கற்றுக்கிட்டது சோஷியல் சர்வீஸ், நம்ம என்ன சார் மாதிரி நிறையா பண்ணணும். ஃபோக்கஸ் அவர் விஷயத்தில் நிச்சயமாக ஃபோக்கஸ்டாக இருப்பார். அவருடைய வேலையில் யார் எந்த விமர்சனம் கொடுத்தாலும் அவர் அதை பற்றி வரி பண்ணவே மாட்டார். அவர் நிச்சயமாக அவர் எய்ம் பண்ணதில் அவர் நிச்சயமாக ஃபோக்கஸ் பண்ணுவார். அதை ஜெயிச்சும் காட்டியிருப்பார். அவர் இருந்த சீட்லேருந்து எந்திரிச்சு ஓடி வந்து அப்படியே நம்மளை கட்டி பிடிச்சி வாங்கம்மா உள்ளுக்கு வாங்கம்மா அப்படின்னு கூட்டின்னு போய் உட்கார வச்சு அந்த அளவுக்கு வந்து என்னோட சன்னு கூட செய்ய மாட்டார். பிரபு நீ எல்லாம் பின்னாடி பெரிய ஆளாக வருவேடா அப்படின்பேன். அம்மா உங்கள் பிளெஸ்ஸிங் எப்போது எனக்கு வேணும்மா, நான் கட்டாயம் வந்து வரணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பார். ஜென்ரலாக அவர் வந்து ரொம்ப ஒரு கேரிங் பர்சன், ரொம்ப லவ்விங், ஒரு சோசியல் பாண்டிங் உள்ள ஆள். அதுதான் அவருடைய நம்பர் 1 குவாலிட்டி. எஜுகேஷன் வந்து எல்லாரும் படிக்கிறாங்க,
பட் இதுதான் நம்ம என்ன நினச்சோம்னு சொன்னால் அஸ் அ ஃபேமிலி என்ன நினச்சோம்னா பையனுடைய இந்த குவாலிட்டி இருக்குது, நம்ம ஊரில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே காரைக்குடியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ என்ன வாழ்த்து சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் நண்பருக்கு? இப்போது காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் நிற்கிறாரு. அவர் வெற்றி பெற 100% மனமாற எனது வாழ்த்துக்கள். ஒரு அரசியலில் வந்தாருன்னா அவர் தான் ஜெயிப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் ஜெயிச்சு வரணும் மேலும் மேலும். By full heartedly I'm just telling you, definitely you will win and you will succeed in life. Definitely you will help our people too. I know about that one. ஸோ நினச்ச விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆவாங்க. வெற்றி நிச்சயம், அது மட்டும் உறுதியாக தெரியும். பிரபுவுக்கு வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு மினிஸ்டர் ஆன அடுத்து ஏதாவது பண்ணணும்னு ஒரு பெரிய ஆசையோடு இருக்கார். மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஏற்கனவே நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காப்புல. மேலும் எம்எல்ஏ ஆகிட்டேன்னா இன்னும் நல்லா காரைக்குடிக்கு டெவலப்மெண்ட்டுக்கு இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. எடுத்திருக்க முயற்சி வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான முயற்சி. கண்டிப்பாக இதில் 100% சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். டாக்டர் பிரபு வந்து எம்எல்ஏ டென்டல் பிரபு அவரை வாழ்த்துக்கள். அண்ட் வாட் ஹி ஹஸ் ஸ்டார்டட் இஸ் சம்திங் வெரி பிக் அண்ட் ஐ ஹோப் ஃப்ளைங் கலர்ஸில் வந்து அவங்க வெளியே வருவாங்க. வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம், அவங்க வருவாங்க. நிச்சயமாக அவர் வந்து காரைக்குடியில் வந்து வின் பண்ணுவார். நான் ஈவன் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, காரைக்குடிக்கு பிரபு சார் வந்து ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லுவேன். சார் நிறையா சோசியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொலிட்டிக்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பொலிட்டிக்ஸ்குள்ளே வந்துட்டு ஒரு அதிகாரத்தோட இப்போ இருக்கிறத விட நிறைய மக்களுக்கு நிறைய சேவை பண்ணணுங்கிறதுக்காக தான் சார் பொலிட்டிக்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. நல்லா வருவார், வரணும். கட்டாயம் வந்தாங்கன்னா இந்த காரைக்குடி எங்கேயோ போயிடும். கன்ஃபார்ம் நல்லது பண்ணணும். அது வந்து மனசில் என்றைக்கும் வந்து இதாக இருக்கணும். ரெண்டாவது நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஆனாலும் அந்த தரையில் கால் இருக்கணும். He won't be a typical politician. He will be somebody extraordinary setting some benchmark. வரலாறு பேசும் அவரை.